அந்த பழைய சிற்றாலயத்துல வயதானோர் தான் திருப்பலிக்கு வருவார்கள். மக்கள் யாருமே திருப்பலிக்கு வருவதில்லை. இறை நம்பிக்கை இல்லாமல் அவர்கள் தங்கள் மனம்போன போக்கிலே வாழ்ந்திருந்த சூழலில ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஜான் மரிய வியானி எழுந்து ஆலயத்திற்கு சென்று நற்கருணை ஆண்டவர் முன்பாக முழந்தாளிட்டு ஜெபித்து கொண்டே இருப்பார். காலை 7 மணிக்கு திருப்பலை நிறைவேற்றுவார். பிறகு ஒப்புரவு அருள் சாதனத்திற்காக அமர்ந்து விடுவார். காலப்போக்கிலே சிறுவர் சிறுமியருக்கு மறைக்கல்விகள், இளைஞர்களுக்கு மறைக்கல்வி என்று சொல்லி அனைவரையுமே கூட்டி சேர்த்து அவர்களுக்கு வருங்கால சந்ததியினருக்கு மறைக்கல்வியை சரிவர கற்றுக் கொடுத்தார். கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் தங்களுடைய தவறான சூழ்நிலையை உணர்ந்தார்கள். ஜான் மரிய வியானியுடைய அந்த மறையுரையை கேட்டார்கள். ஒவ்வொரு மறையுரையிலும் அவர் அந்த இடத்தில் நிலவிய அந்த சூதாட்டம், குடிவெறி, களியாட்டம் அதையெல்லாம் சுட்டி காட்டி அவர் ஒவ்வொரு நாளும் மறையுரை வைத்துக் கொண்டே இருந்தார். அவர் பொறுப்பேற்ற 10 ஆண்டுகளிலே மாற்றத்தை காண முடிந்தது. அனைவருமே ஞாயிறு கடன் திருப்பலியை வர ஆரம்பித்தார்கள். அந்த கோவிலை நிரம்பி வழிய ஆரம்பித்தது. புனித ஜான் மரிய வியானி மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்தார். பள்ளிக்கூடத்தை கட்டினார். அவர் மக்களுக்கு கல்வி அறிவையும் ஊட்டினார். காலை 1 மணிக்கே அவர் எழுந்து விடுவார். 3 மணிக்கு வந்து மணியடித்த ஆலயத்திலே அமருவார். அங்கு ஜெபித்து கொண்டிருப்பார். ஒப்புரவு அருள் சாதனத்தை ஒப்பு கொடுப்பார். ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்திலிருந்து 15 மணி நேரம் வரை அவர் ஒப்புரவு அருள் சாதனத்திலே இரக்கமுள்ள இறைவனுடைய உருவாகவே அவர் அமர்ந்திருப்பார். அவருடைய இந்த ஜெப வாழ்வு, அவருடைய அதிசயங்கள் செய்யக்கூடிய பாங்கு, இதையெல்லாம் பார்த்து அந்த மக்கள் அனைவருமே ஆலயத்திற்கு வந்தார்கள். அவருடைய புகழ் பிரான்ஸ் எங்கும் ஒழிக்க நிறைய மக்கள் அவரிடத்திலே ஒப்புரவு அருள் சாதனம் பெறுவதற்காய் வந்தார்கள். அவர் ஒவ்வொரு மனிதனுடைய ஆன்மாவை உற்று பார்த்து அந்த பாவங்களை அறியக்கூடிய தனிப்பட்ட வரத்தை இறைவன் அவருக்கு கொடுத்திருந்தார். இந்த வரத்தை பயன்படுத்தி ஒப்புரவு அருள் சாதனத்தின் வழியாக நிறைய ஆன்மாக்களை ஆண்டவர் பாதத்திலே அவர் கொண்டு வந்து சேர்த்தார்.